ஆன்மீக செய்திகள் 50. நெல்லை மாவட்டம் பனகுடி ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ராமலிங்க சுவாமி கோயிலில் 26வது ஆண்டு திருவாசக முற்றோதுதல் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் சிவனடியார்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே திருக்கூடல் மலையில் அமைந்துள்ள அருள்மிகு சோமப்பா சுவாமிகள் ஜீவசமாதியில் 58வது குருபூஜை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து ஸ்ரீ சோமப்பா ஜீவசமாதி லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ளி கிரீடம் சாத்தப்பட்டு அருள்மிகு சோமப்பா படம் வைக்கப்பட்டு புஷ்ப அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மேலக்கோட்டை வாசல் தெருவில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ சரஸ்வதி அம்பாள் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்றதை அடுத்து பூர்ணாகுதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி கோபுர கலசங்களில் புனித நீர் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த திரளான பக்தர்கள் ஓம் சக்தி சரஸ்வதி தாயே போற்றி என பக்தி கோஷங்களை எழுப்பி அம்பாளை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் செம்பாலிக்கரடு சுயம்பு ஸ்ரீ ஆதி மாரியம்மன் திருக்கோவில் ஆணி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மன் தீக்குண்டம் அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு எழுந்தருள காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. முன்னதாக சுவாமிக்கும் தாயாருக்கும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன.
தொடர்ந்து வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசி மாலை பட்டு வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு கண்கவர் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்திற்கு உண்டான பழமையான ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் 25 அடி உயரத்துடன் 13 அடி அகலத்துடன் 22 கிலோ 306 கிராம் தங்க முலாம் பூசிய தகடுகளை கொண்டு சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கலை நயத்துடன் கூடிய புதிய தங்கத்தேர் வீதி உலா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார் குழலி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து திருவாபரணங்கள் பிரம்மாண்ட மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் புதிய தங்கத்தேரில் எழுந்தருள செய்தனர். தொடர்ந்து 108 தவில் நாதஸ்வர வித்வான்கள் வாசிக்க 1000 சிவனடியார்கள் சிவவாத்தியங்கள் ஒலிக்க புதிய தங்கத்தேர் வீதி உலா உற்சவத்தை காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இளைய சங்கராச்சாரியார் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்டோர் தங்கத்தேரின் வடத்தை பிடித்து இழுத்து வீதி உலா உற்சவத்தை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து திருப்பூர் காவடி குழு கொங்கு மண்டல கும்மியாட்டம், சிலம்பாட்டம், சிறப்பு வான வேடிக்கைகளோடு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து செல்ல காஞ்சிபுரத்தின் 4 ராஜ வீதிகள் வழியாக தங்கத்தேர் வீதி உலா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேர் உற்சவத்தை மகிழ்ச்சியுடன் தரிசித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் ஒரத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி அம்பாள் சமேத மார்க்க சகாயர் வழித்துணைநாதர் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து கடம் புறப்பாடாகி மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசம் ஆலய பிரகாரம் வலம் வந்து பக்தர்களின் பக்தி கோஷம் ஓங்கி ஒலிக்க ஸ்ரீ மரகதவள்ளி அம்பாள் மற்றும் மார்க்க சகாயர் வழித்துணைநாதர் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு துர்காதேவி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றதை தொடர்ந்து 48வது நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க சங்கு மற்றும் கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து கலச நீரை கொண்டு மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அரூர் மேட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பம்பை இசை முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலை அடைந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு இளங்கிலியம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாத தேய்பிறையை முன்னிட்டு நந்திய பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து அருள் பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி செம்பனார் கோவிலில் அமைந்துள்ள அருள்மிகு மறுவார் குழலி உடனுறை சுவர்ணபுரீஸ்வரர் கோயிலில் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அருள்மிகு சர்வவேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திய பெருமான் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் முத்தாலபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானீஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவநாமம் பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளத்தில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தேனி மாவட்டம் ஈச்சமலையில் உள்ள அருள்மிகு மகாலட்சுமி கோயிலில் அமைந்துள்ள நந்திய பெருமானுக்கு ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாமக்கல் ராமநாதபுரம் புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு பர்வதவர்தினி சமேத ராமநாதர் சுவாமி கோயிலில் நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்பு மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள அருள்மிகு எல்லையம்மன் கோயிலில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு ஆனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மாளிகை திடல் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை சுந்தரேஸ்வரர் சுவாமி கோயிலில் நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அருளாம்பிகை உடனுரை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஒரு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு நந்திய பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மேல்பாட்சாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் முல்லைநகரில் உள்ள அருள்மிகு செல்வ கணபதி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து 48ஆம் நாள் மண்டல சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே புதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் மற்றும் பகவதியம்மன் கோயிலில் கடங்களில் புனித நீர் எடுத்துச் சென்று கோபுர கலசங்களில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் ஸ்ரீ பலப்பட்டறை மாரியம்மன் கோயில் திருவிழாவின் 64ஆம் நாள் விழாவில் அம்மன் சந்தானலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் தேக்கடியில் அமைந்துள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் கோயிலில் மழை பெய்ய வேண்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றன. நாமக்கல் அருள்மிகு சித்திவிநாயகர் கோயிலில் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மணத்திடலில் உள்ள அருள்மிகு சிங்காரவள்ளி அம்பாள் சமேத குபேரலிங்கேஸ்வரர் கோயிலில் வருஷாபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு அருள்மிகு செல்வ வெற்றி விநாயகர் திருக்கோயிலில் விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னை நுங்கம்பாக்கம் அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் விழாவில் சுவாமியும் அம்பாளும் பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். ஈரோடு அருள்மிகு மாணிக்க விநாயகர் திருக்கோயிலில் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காட்டுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரட்டானேஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. ஆன்மீக செய்திகள் 50. நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.